இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, யார் பிழைக்க முடியும்? ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் பிழைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பல திட்டங்களை யோசிக்கிறோம். நம்மை பிழைப்பூட்டுகிறவர் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. நாம் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த தேவையோடு இருந்தாலும் ஆண்டவரை தேடும் போது நமக்கு நிச்சயமாகவே பிழைப்பு உண்டு. நாம் எங்கு போய் கர்த்தரை தேட முடியும்? நாம் இருக்கின்ற இடத்திலே முழங்கால் படியிட்டு, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்று அவருடைய உதவிக்காக அவரை நோக்கி கூப்பிடுவதே ஆகும். கர்த்தரை தேடும் போது நம்முடைய இருதயம் மகிழும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வேதத்தில் ஆசா என்கிற ராஜாவை குறித்து 1 நாளாகமம் 14-15 அதிகாரங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆசா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். கர்த்தரை தேடினார். தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள ஜனங்களுக்கும் கர்த்தரை தேடும்படி கற்பித்திருந்தார். யுத்தம் வந்தபோது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று ஜெபித்தார். ஜனங்களும் தங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்று 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனை தேடும் போது நம்முடைய எல்லைகளிலும் சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய காரியங்களை வைக்க செய்வார். எல்லா சிறையிருப்பான சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நாம் இருக்கின்ற இடத்திலேயே கர்த்தரை தேடுவோம். அவரால் நமக்கு பிழைப்பு உண்டு. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய உதவிக்காக பல விதங்களில் நாங்கள் செயல்பட்டு பலருடைய உதவிகளை நாடி சோர்ந்து போயிருக்கும் இந்த வேளையிலே முழு இருதயத்தோடு எங்களுடைய உதவிக்காக தேவனை தேடி வருகிறோம் அப்பா. ஏசப்பா, இந்த நாளிலே உங்க மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனை தேடுகிறதினால் வருகிற பிழைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை போதித்து நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.